சம்பாதிக்கலாம் தான், கை காலம் நல்லா தான் இருக்கு, சம்பாதிக்கலாம் தான். திருடுறவங்க இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி பிச்சை எடுத்தாவது பிழைக்கிறாங்கல்ல. யார பார்த்து பிச்சைக்காரி மாதிரி தெரியுது உனக்கு? உன்னதான் குடி சொல்றேன். ஏங்க காசு வேணும்னா எடுத்துக்கங்க, இல்ல நான் எடுத்துக்கிறேன். அதுக்கே தேவலாம் பேசுறீங்க நீங்க. இந்த ஒழுங்கா போயிடு. இங்க இருந்த என்ன பண்ணுனே தெரியாது சார். நான் சொல்றேன் கேளுங்க சார். அப்படி இல்ல சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். இவங்க தான் சார் பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்தாங்க. அவங்கள கேளுங்க சார். நான் வரது சார். என்ற மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியுதாடா? ஒன்றரை வேலைய பார்த்துட்டு போ. ஒன்றரை வேலையை பார்க்கணும். ஐஸ் பால் விளையாடணுமா மேடம்? ஒன்றரை வேலை வாங்கின காசு, வாங்கின காசை கொடுக்க வக்கீல் நாட்டுல இருந்து இருக்கு சார். மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சிடும். நான் சில பேரை வந்து உங்க முகத்திலே எழுதி ஒட்டிருக்கு. மூஞ்சி சார், மூஞ்சி. என்ன செய்றா? லூசா பணம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுவா வந்தான். பார்த்தா யாருமே தெரியலாம். ஒரிஜினல் பிச்சைக்கார மாதிரி தான் இருக்காங்க. ஒரிஜினல் பிச்சைக்கார மாதிரி தான் இருக்காங்க. பிச்சைக்காரங்களை பார்த்தா தெரியாதுண்ணா. எனக்கு டவுட்டு தான். நல்லா தான் இருக்காங்க. கழுத்தில் செயின்லாம் போட்டுருக்காங்க, கையில் காப்பெலாம் போட்டுருக்காங்க தான். இப்போ பிச்சை எடுத்தானே அது மாதிரி நிறைய சம்பாதிக்கிறாங்க. டீசெண்டாக வேறு சம்பாதிக்கிறாங்கடா. வந்து வாயை கூட திறந்து கூட கேட்கலையே. அழகாக ஒரு தட்டை ஒரு துண்டை மடித்து போட்டாங்க. ஆமாம், ஏமாத்தா அது மாதிரி தெரியலாம்ல. ஒரிஜினல் பிச்சைக்காரி தான் அவங்க. யாரை கேட்குறா? பார்த்தா தெரியாத ஒரு ஆளா. சம்பாதிக்கலாம் தான், கை காலம் நல்லா தான் இருக்கு, சம்பாதிக்கலாம் தான். திருடுறவங்க இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி பிச்சை எடுத்தாவது பிழைக்கிறாங்கல்ல. யார பார்த்து பிச்சைக்காரி மாதிரி தெரியுது உனக்கு? உன்னதான் குடி சொல்றேன். யார பார்த்து தெரியுது? ஏங்க கத்துறீங்க? இப்ப கத்தாம கொஞ்சம் வாங்கல உன்னைய. என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? மாப்பிள்ள இரு மாப்பிள்ள. அப்போஸ் ஹலோ, என்னங்க பாவமாச்சு பிச்சை போட்டாங்க, என்ன அடிக்கிறீங்க நீங்க? நான் வந்து உங்ககிட்ட பிச்சை கேட்டேனா? நான் வந்து உங்ககிட்ட பிச்சை கேட்டேனாடா? நான் வந்து உங்ககிட்ட பிச்சை கேட்டேனா? இருங்க, ஏங்க கத்துறீங்க? கத்தாம வேற என்ன பண்ணுவாங்க? அம்மா தாயேன்னு என்கிட்ட வந்து உங்ககிட்ட பிச்சை கேட்டேனா? அப்ப இது என்னங்க? இது எவனா ஒரு பொறமாக்கு வந்து போட்டு போனா நீ அதை ஃபாலோ பண்ணுவியா? ஏங்க பிச்சை நீங்க வந்து இப்ப எடுக்கறனால தான் நான் போட்டேன். டேய் மறுபடி என்ன பிச்சைக்காரி சொல்லியா நீ? பிச்சைக்காரி சொல்லியாடா நீ? இருங்க. பிசாஸ் என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? அப்போஸ் அப்ப இது யாருங்க இது எடுக்கிறது? ஏய், எவனா போட்டானா? நீ எப்படிடா என்ன சொல்லலாம்? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? என்ன எப்படி நீ சொல்லலாம்? ஏங்க காசு வேணும்னா எடுத்துக்கங்க, இல்ல நான் எடுத்துக்கிறேன். அதுக்கே தேவலாம் பேசுறீங்க நீங்க. இந்த ஒழுங்கா போயிடு. இங்க இருந்த என்ன பண்ணுனே தெரியாது. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. சீ, நீ எல்லாம் மனுஷனா? அடுத்தவங்களை இப்படி பண்ற? ஆடாவ பெருச்சாளிப்பா. காசு வேணும்னா வேணாமே எடுத்துக்க போறோம். இன்னும் நீ போலியா? ஏய் எந்திரிடா. இன்னொரு முறை இங்க உட்கார்ந்தா மரியாதை கெட்டுறது தெரிஞ்சுக்கோ. நீங்க வேணா அங்க போய் உட்காருங்க. நீங்க எதுக்கு உட்காருங்க? போய் அப்படி என்னாச்சு? அதே தான் நானும் ஒன்ன மாதிரி தான் நினைச்சேன். ஆள் பார்க்க டீசெண்டா இருக்காங்களே, சந்தேகப்பட்டு சரி பிச்சை தான் எடுக்கிறாங்க. நான் காசு போட்டேன். போட்டோ எடுத்த பாத்தீங்கன்னா என்ன போட்டு அடிக்கிறாங்க அவங்க. டேய், நான் உன்கிட்ட வந்து கேட்டேனா பிச்சைன்னு? நான் உன்கிட்ட கேட்டேனா? வேணும்னா நான் உன்கிட்ட கேட்டேனா? ஏங்க உன்கிட்ட நான் கேட்டேனா? வேணும்னா வேணும் சொல்லுங்க. உனக்கு மரியாதை கெட்டுரும். சார் இங்க பாருங்க சார். பாடு மாப்பிள்ளை இந்த மாதிரி காசு போட்டு என்ன பிச்சைக்காரி ஆக்கிட்டு போயிட்டான். இவன் போன் பண்ணி எல்லார்கிட்டயும் இத சொல்லிட்டு இருக்கான். என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? ஏங்க இது உங்களுக்கு கிடையாது சார். என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? இல்ல அப்படி தெரியலங்க. பாக்குறதுக்கு நல்லா டீசெண்டா இருக்கீங்க, செயின் போட்டுருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ரிச்சா இருக்கீங்க. அப்புறம் ஏன் சார் என்ன எல்லார்கிட்டயும் சொல்றான் இவன்? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா?
ஏங்க பாக்குறது பாவமாக பிச்சை போட தப்பாங்க யாரு பாவமாக்குறாங்க? நான் துணியெல்லாம் கிழிச்சு நான் இருக்கிறேன் பாவமா? இல்ல சொல்லு. இதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. அவன் வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கான். ஆமா, போற வரவங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஏங்க இங்க பாருங்க, நீங்க மோர கட்டி பிச்சைக்காரி மாதிரி வச்சிருந்தா நான் போட்டேன். டேய் இருக்கறதா இருக்கு, ஏன் மூஞ்ச அப்படி தான் நீ சொல்லுவியா எல்லார்கிட்டயும் நான் பிச்சைக்காரின்னு? தம்பி அவங்க சார் உனக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார். நான் சொல்றேன் கேளுங்க சார். அப்படி இல்ல சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். இவங்க தான் சார் பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்தாங்க. அவங்க கேளுங்க சார். நான் வரது சார். மேடம் இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. நான் எப்படா பிச்சை எடுத்தேன்? நான் எப்ப பிச்சை எடுத்தேன்? பாத்தியா? நீ பாத்தியா? சார் அவங்க இழுத்து போட்டு மொத்துறாங்க சார். திரும்ப திரும்ப அதே மாதிரி சொல்றாங்க. நான் பிச்சை எடுத்தேன்னு சொல்றான் பாருங்க. சார் திரும்ப பேசுற நீ பேசுற நீ. நீங்க நம்பலாங்க, பாருங்க சார். சார் அங்க பாருங்க சார், எவ்வளவு கணக்கு. அதான் அவங்க சொல்றாங்களே, வேற எவனோ போட்டு டேய் திரும்ப திரும்ப சொல்லாதடா, எனக்கு கோவம் அதிகமா வருது. அவன் சொன்ன நீங்களும் அதே மாதிரி கேக்குறீங்க. டேய் ஏமா நான் சொல்லவே இல்லம்மா. வேற வேலை இல்லையா? நான் சொல்லவே இல்லம்மா. அப்படியே உனக்கு ஒரு வேலை இல்லையா? நான் சொல்லவே இல்லம்மா. உனக்கு வேற வேலை இல்லையா? இதுதான் வேலையா? நான் தான் சொல்லவே இல்லன்றேன். என்ற மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியுதாடா? ஒன்றரை வேலையை பார்த்துட்டு போ. ஒன்றரை வேலையை பார்க்கணும் ஐஸ் பால் விளையாடணுமா மேடம்? ஒன்றரை வேலையை பார்க்கணும் ஐஸ் பால் விளையாடணுமா மேடம்? ஒன்றரை வேலை. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க எல்லாம் இப்படிதான் தெரியுதா உங்க கண்ணுக்கு? உம்மனும் தான் பிச்சைக்காரியா? இல்லையே சுருட்டி தூரமா போடாம பக்கத்துல வச்சுக்கிறீங்களே, போன பிறகு எடுத்துக்கிறதுக்கா? இல்ல கேட்கறேன். இல்ல நீ தூக்கி போட வேற எங்கேயா தூக்கி போட, எதுக்கு அங்க வச்சுக்கிறீங்க? அப்புறம் அதை எடுத்துக்கவா? எடுத்துக்கவா? என்னென்ன பண்ற போடா. இல்ல அண்ணே, தூக்கி போட்டவங்க தூக்கி இடமா போட்டுருக்கணும். இங்க பாருங்க, கீழே போட்டு வச்சிடும். உனக்கு அது தேவையில்லாது. நான் தூக்கி போட்டா திருப்பி எடுப்பேன்னு அர்த்தமா? இல்லங்க இதுதான் வேலையா சார். நீங்களே பாத்தீங்களா சார்? வேலையான்னு கேக்குறேன். நீங்க டிசன் அவங்கள ஆளை பார்த்தா சமாளிக்கிறாங்க சார் இவங்க. பிச்சை எடுக்கலன்ட்டாங்க. நீ ஏன் அவங்கள்ட்ட வாய் கொடுத்துட்டே இருக்க? சார் அப்ப நான் கொடுத்த காசு திருப்பி கொடுக்க சொல்லுங்க சார். ஏய் நீ எப்படா என்கிட்ட காசு? அவள் பிச்சை போட்டேன் சார். நான் நீ போட்டதே எனக்கு தெரியாது. போட்டேன் சார். இப்போ சுருட்டி அங்க தூக்கி போட்டாங்களா? பிச்சை உன்கிட்ட கேட்டதால நீ காசு போட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பிச்சை வாங்குனீங்க? எவ்வளவு பிச்சை வாங்குனீங்க? சார் என்ன சார் நீங்க அப்படி கேக்குறீங்க? நாட்டுல நியாயமே இல்ல சார். யாருக்குமே வந்து பொறுப்பு கிடையாது சார். வாங்கின காசு கொடுக்க வக்கில்ல ஒரு தாய்க்கு என்ன சார்? உங்களுக்கு இல்ல இல்லம்மா. இதெல்லாம் சேர்த்து பொறுக்கிட்டு போங்க. எந்த கிடையாது. வாங்கின காசு அதுல எது அவனுன்னு எடுத்து வாங்கின காசை கொடுக்க வக்கில்ல நாட்டுல இருந்து இருங்க சார். டேய் யாரை பார்த்து தெரியுதா உனக்கு? என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? இருங்க ஒண்ணு சொல்லுங்க. நான் பிச்சை போட்டேன். பிச்சைக்காரங்க இவ்வளவு கோவம் வராதுடா. பிச்சைக்காரங்க இல்ல. பிச்சைக்காரங்க இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படின்னா அவங்க கோவம் வருது. இப்ப பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னா அவங்க கோவம் வராது. அவங்க இல்ல பார்ட் டைம் ஜாப பாக்குறாங்களான்னு கேட்டுட்டாங்க. சார் மூஞ்ச பார்த்தா தெரியாது சார். மூஞ்ச பார்த்தா தெரியாது சார். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். சார் இருங்க மேடம். இத்தனை கேள்வி எதுக்கு வருது? இல்ல இத்தனை கேள்வி எதுக்கு வருதுன்னு கேக்குறேன். மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சிரும். நான் சில பேரை வந்து உங்க முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கு. மூஞ்சி சார் மூஞ்சி. போலீஸ்க்கு சொல்றேன். போலீஸ்க்கு சொல்றேன் நான். போடா இங்க இருந்து முதல்ல போ. போடா. நீ போறியா இல்ல நான் போறேன். சீ. காசு பாக்கிட்டு. சொல்ல போனா நம்ம தான் பிச்சைக்காரங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல போனா நம்ம தான் பிச்சைக்காரங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப புகழ்டா. ஃபேக்ட். அவங்க தூள் சொர்ணா காமே கட்டியா. இப்போ நம்ம இடத்த காலி பண்ண ஃபஸ்ட்டு அவங்க திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துருப்பாங்க ப்ரோ. இந்த கான்செப்ட் பண்ணா ஸ்டார்ட் அவங்க பிச்சைக்காரன் வேறு காட்டினா அவர் என்ன ஒரு மனுஷனா இருக்கிற அளவுக்கு தான் ஒரே ஆயிடுவாங்க. அப்புறம் இன்னும் நம்ம சைலண்டா தான் இருந்தாங்க ஸ்டார்டிங்ல. அவங்க மறைச்சிட்டே இருந்தாங்க. நீங்க கூட பரவாயில்ல, ஏதாவது பிரச்சனை கூட ஆம்பளை தானே பிரச்சனை பண்றான்னு அவங்க விட்டுருவாங்க. இவங்கெல்லாம் இதா 10 பேர் கூட்ட ஆலோசனை முடிஞ்சு பட்டு வச்சிருவாங்க ஆட்டி. இந்த மாதிரி நம்ம ஓடிடணும் ப்ரோயா. கேமரா போட்டு வச்சியா? இல்ல நிஜமா சொல்றேன். அந்த நேரத்துல நம்ம நம்ம போட்டு வண்டி ஆன்லயே வச்சிடுறா. ஏதாவது ஒண்ணா ஒட்டியாந்துடுறோம். கேமராமேன்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவனு ஒளிஞ்சிருந்தா எனக்கு தெரியாது. அவனுக்கு என்னன்னு புரியாது. அவனுக்கு வந்து நம்ம ஓடிடணும்.
கேமராவெல்லாம் எப்பவுமே சரி, யாராவது திடீர்னு கூட்டம் நாங்கள் ஓடிட்டோன்னா நீங்கள் கேமரா எடுத்து நெய்ஸாக நவுந்துருங்க. என்ன போட்டோ எடுக்கிற ஆள் மாதிரி நீ அப்படின்னு தான் மாட்டி உங்களை கூட குடும்பத்தை குத்தி போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு கேமரா மேடம் இங்கே, ஒரு கேமரா இங்கே, நான் எடுத்தேப்பா. அது மாதிரி பிரச்சனை ரொம்ப ஓடிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.